இந்த தொழுகை சம்பந்தமாக இன்னொன்று என்னவென்றால், நாம் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுது முடித்த பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த மேலப்பள்ளியிலே தொழுகை நடந்து முடிந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவுடன் அந்த இமாம் துவா ஓத ஆரம்பித்து விடுகிறார். அந்த இருந்து தொழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்குரிய சான்ஸை கொடுக்கவில்லை. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. தொழுகை முடிந்து சலாம் முடிந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று துவா ஓதி விடுகிறார்கள். இது உலமாக்கள் தெரிந்து கொண்டே செய்கிறார்களே, இதற்கு மார்க்கத்தினுடைய விளக்கம் என்ன என்பதை தயவுசெய்து விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். விளங்கிக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகையை பொறுத்த வரைக்கும் தஹ்ரீமுஹா அத் தக்பீர் வ தஹ்லீலுஹா அத் தஸ்லீம். தொழுகைக்கு உள்ளே நுழைவது தக்பீரை கொண்டு, வெளியேறுவது சலாமை கொண்டு. வெளியேறிட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கு ரஹ்மத்துல்லான்னு சொன்ன உடனேயே நம்ம எதுலேருந்து வெளியேறிட்டோம்? தொழுகையை விட்டு வெளியேறிவிட்டோம். இப்போ நம்ம தொழுகையில் இல்லை. நம்ம தொழுகையில் இல்லை என்று சொன்னால் அவர் நமக்கு இமாமும் இல்லை, அவரை அதில் ஃபாலோ பண்ண வேண்டியதோ அவர் நம்ம கட்டுப்படுத்துவதற்கும் அவசியம் இல்லை. இதை ஃபஸ்ட்டு விளங்கிட்டோமே. ஆனால் இவர் ஓதுற துவாவே தப்புன்னு விளங்கிடு. இவனே நமக்கு துவா ஓதுறாரு. நீ உனக்கு ஓதிட்டு போ, சலாம் கொடுத்தோட நீ இமாம் கிடையாது. தொழுகை வரைக்கும் தான் இமாம். சலாமுக்கு பிறகு இவர் யார் கிடையாது, நமக்கு இமாம் கிடையாது. தக்பீர் கட்டால் அப்போ இமாம். சலாம் கொடுக்குற வரைக்கும் நீடிக்கிறது. சலாம் கொடுத்தவொடனே பொறுப்பு தன்னால் காலியாகி விடுகிறது. இதை விளங்கி கொள்ளணும். ஆனால் தொழுது முடிச்சுட்டு என்ன இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டிய துவாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல சொல்கிறாங்க, பாவ மன்னிப்பு தடை சொல்கிறாங்க. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சுப்ஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, அல்லது மூணையும் சேர்த்து ஒரே வார்த்தையா சுப்ஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதெல்லாம் ஓத சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி தொழுது முடித்தவன லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா மனஅத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபுல் ஜதீன் என்ன செய்கிறாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு துவாக்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அது அவன் மனுக்குடைய நேரத்துக்கு தகுந்தவாறு, வசதி தகுந்தவாறு அவன் ஓதி முடிச்சுட்டு துவா செஞ்சுட்டு போய் கொண்டிருக்க வேண்டியது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை அழிக்கிற விதமாக இவங்க துவா ஓதும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா? ரசூலுல்லாவுக்கு ஒருத்தர் ஓதும்போது ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும் பொழுது அப்போ இப்போ நமக்கு டிஸ்டர்ப் ஆக தானே செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும்போது ஒருத்தர் பின்னாடி ஓதுனார்ல, அது அவங்கள பாதிச்சிருக்குது. அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் போது அவர் என்னத்தையா ஓதுனாலும் அவங்களை பாதிக்கும். அதனால் அந்த மாதிரி இமாம்கள் முதல்ல திருந்திக்கணும். எந்த சட்டத்தில் இப்படி செய்கிறாங்க, எந்த மதுஹபுலையாவது இப்படி இருக்குதா? இவங்க சொல்லக்கூடியது குர்ஆன் ஹதீஸ்லையும் கிடையாது. இவங்க மதுஹபுங்கிறாங்க, அதில் கூட இதுக்கு என்ன இல்லை, இந்த மாதிரி செய்வதற்கு ஆதாரம் கிடையாது. மதுஹபில் இதெல்லாம் ஓத சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற திக்ர்கள் ஓத சொல்லி மதுஹபு கிதாபுலையும் இருக்கிறது. மதுஹபுலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஓ தன்கலி குதுவத்துல் மஅமூமி பி சலாமில் இமாம். இதை ஷாஃபிக்குடைய சட்டம். இமாம் சலாம் கொடுத்ததோட மாமூமுக்கு இவனுக்குள்ள உறவு முடிந்து விட்டது. நம்ம சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க மதுஹபு கிதாபில். இமாமுக்கும் பின்னாடி தொழுகிறவங்களுக்கும் உறவு எங்கே வரைக்கும் இருக்குன்னு கேட்டால், இமாம் சலாம் கொடுக்குறாருல அதுதான், அதோடு அவர் இமாம் இல்லை மாமூம் இல்லை. இப்படியெல்லாம் மதுஹபில் கூட இருக்கும் பொழுது ஏன் இந்த கூட்டு துவா, ஹோல்சேல் துவா இவங்க ஓதுறாங்க? சலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓதிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலத்தில் எந்த தொழுகையிலையா சலாம் கொடுத்து முடிச்சவங்க ரசூலுல்லாஹ் துவா ஓதிருக்காங்களா? சலாம் கொடுத்துட்டு எல்லாம் உட்காருங்க, நான் துவா ஓத போகிறேன் ஆமீன் சொல்லிட்டு போங்கன்னு 23 வருஷத்தில் கணக்கு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5ன்னு சொன்னால் அப்போ மாதத்துக்கு 150னா வருஷத்துக்கு என்னாச்சு 1800னா 23 வருஷம் இத்தனை கணக்கு பண்ணிக்கிறங்க. இத்தனை தொழுகையில் ஒரே ஒரு வக்த் தொழுகையில் ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டு அவங்க துவா ஓதி மக்கள் ஆமீன் சொன்னாங்களா? சலாமோடு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தேவை, ஒருத்தர் 5 நிமிஷம் கேட்குறோம் 5 நிமிஷம் கேட்பான், அரை மணி நேரம் கேட்குறோம் அரை மணி நேரம் கேட்பான், 10 தேவை வச்சுக்கிறவன் 10 கேட்பான், 2 தேவை உள்ளவன் 2 தேவை கேட்பான், அவசரமாக பஸ்ஸுக்கு போகிறவன் வேகமாக சின்னதாக துவா செஞ்சுட்டு போவான், வெட்டி வேலை தானே இருக்குது சும்மா உட்காந்துருக்கோம் ரொம்ப நேரம் துவா செய்வான். அவன் விருப்பத்தில் விட்டோம்னு சொன்னால் அதில் ஈடுபாடாக கேட்பான், உள்ளத்துலேருந்து கேட்பான். அப்போ அல்லாஹ்வோட நேரடியாக பேசுகிற மாதிரி அவன் பாஷையில் கேட்பான். அந்த துவாவுக்கு ஒரு பவர் வெயிட் இருக்கிறது. எல்லாத்துக்கும் சேர்த்து இவரையும் துவா கேட்குறாரு. இவரையும் நமக்கு துவா கேட்குறது. தொழுகையில் இமாமா இருக்காருன்னா மார்க்கம் சொல்லியிருக்கு, ஒத்துக்குருவோம்.
மார்க்கம் சொல்லாத ஒன்றுக்கு இவர் ஏன் தலைமை தாங்குறாரு? மார்க்கம் சொன்னதுக்கு தானே அவர் தலைமை தாங்கன்னு. அப்போ இது மாதிரி இந்த கூட்டுதுவா பேசிக்க ஒரு விதத்தை ஆதரித்தோம்னா இப்படி நிறைய நுழைஞ்சிரும். அதனால் சலாம் கொடுத்த உடனே இமாமோட உறவு முடிந்து விட்டது என்பதை அவங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இமாம்களுடைய கடமை என்னன்னு கேட்டால், இதெல்லாம் இல்லை, பிற்காலத்தில் உண்டானது, எங்களுக்கு சொல்ல முடியலை, நீங்களாக மாறிக்கிறங்க என்று அறிவுரை சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய இமாம்கள் இன்னும் கெட்டு போகிறேன், என்ன பந்தயம் கட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பந்தயம் போட்டுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, எவ்வளோ வேண்டாலும் நாங்கள் மார்க்கத்தை மீறுவோம் நடக்கிறார்கள். இது தப்பு என்பதை சொல்லிக்கிறோம்.